ஹாய்ப்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து பல ஓல்டு சாரியில் கிட்ஸுக்கு ஃப்ராக் மாதிரி தைக்கிறத பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் 2 பாப்பா இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் அளவெடுத்து தைக்கிறது நான் எப்படின்னு பார்க்க போகிறோம். உயரம் வந்து 11 இன்ச் இருக்கு. 1 inch விட்டு வந்து அவளுக்கு 8 inch வச்சுருக்கேன். $14.5 இருக்கு. அதில் பாதி 7.5 நான் 1/2 inch போட்டு 8 inch வச்சுருக்கேன். 8 வச்சுக்கலாம், 8.5 வைக்கனாலும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நெக் வித் மார்க் பண்ணலாம். நெக் வித்து 2 மார்க் பண்ணுறேன். ஷோல்டர் 3 inch மார்க் பண்ணுறேன். ஆம்ஹோல் வந்து 4 inch மார்க் பண்ணுறேன். கொஞ்சம் பாப்பா வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு நினைச்சிங்கன்னா 4.5 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃப்ரண்ட் நெக் வந்து அதுவுமே 4 போகுது. பேக் நெக் வந்து 3 வச்சுக்கிறேன். சைடில் வச்சுக்கோங்க. சைடில் ஒரு 1 inch மார்க் பண்ணிவிட்டு, நம்ம எப்பயுமே லாங் ஃப்ராக் இதெல்லாம் தைக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கர்வ் கொடுத்துட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஷோல்டர்லேயும் ஒரு 1/2 inch கொடுத்து ஸ்லோப் மாதிரி ரெண்டையும் சேர்த்து பேக் நெக் ஒன்று ஓலை இருக்கிறத வெட்டிட்டு, ரெண்டாவது வந்து ஃப்ரண்ட் நெக்கு வந்து கொஞ்சம் வச்சுக்கிறது இந்த வைக்கோங்க. சாரியில் வெட்டும்போது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி வெட்டிக்கலாம். பாப்பாக்கு ஸ்கர்ட்டுக்கு 4 மடிச்சு போட்டு இருக்க கிளாத்தை உயரம் எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் அப்படியே சாரியில் பாதி சாரியில் எடுத்து 4 மடிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்ப்பேன்.